ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! எல்லாருக்கும் வணக்கம். பிரபலமான பாட்டு நிகழ்ச்சியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம திவினேஷ் தாங்க. அத விட பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ரீமதி போட்டி போட்டுட்டு வேற லெவல்ல பாடிட்டு இருந்திருக்காங்க. ஆமாங்க, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, பக்தி திருவிழா சுற்று அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. இதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா கெட்டப் போட்டு வந்திருந்தாங்க. நம்ம திவினேஷ் பார்த்தீங்கன்னா, சென்னை சேர்ந்த இவரு முருகன் பாடல் எடுத்து பாடியிருக்காருங்க. வேற லெவல்ல பாடியிருக்காரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கொண்டாடி தீர்க்கிற அளவுக்கு. அத விடவும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்ரீமதி அவர்கள் என்ன பாடல் பாடியிருக்காங்கன்னா, பழம் நீயப்பா அப்படின்ற முருகன் பாடல சூப்பரா பாடியிருக்காங்க. போட்டி போட்டு பாடியிருக்காங்க. நடுவர்களுக்கே பார்த்தீங்கன்னா, யாருக்குடா என்ன மதிப்பெண் தர்றது அப்படின்ற மாரி கன்ஃப்யூஷன் ஆயிட்டாங்க. திவினேஷை விடவும் ஒரு படி மேல போய் பாடிட்டாங்க அப்படின்னு ரசிகர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா, திவினேஷோட ப்ரோமோக்காக எல்லாம் ரொம்பவே ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, யோகாஸ்ரீ அவங்க இறுதிப் போட்டிக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ, மறக்காம யோகாஸ்ரீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீமதி ₹10,00,000 மதிப்புள்ள வீட்டை வெல்வாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. திவினேஷ் அவர்கள் இவங்க 2 பேத்தையும் விட சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். பக்தி திருவிழா சுற்றுலா பார்த்தீங்கன்னா, நம்ம யோகாஸ்ரீ அவர்கள் அம்மன் பாட்டையும், ஸ்ரீமதி அவர்கள் முருகன் பாட்டையும் பாடியிருக்காங்க. திவினேஷ் என்ன பாடல் பாட போறாரு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா, இவங்க தகவல் திவினேஷ் பிடிச்சவங்க திவினேஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. திவினேஷோட தகவலை பெற நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.